உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல், வாழ்க்கை ஆவிக்குரியது என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் பேசுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனம். ஆமென். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென். இன்னொரு விதத்தில் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைவானவைகள் கர்த்தருடையவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள். அவ்வளோதான், சிம்பிளாக சார். ஸோ மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். ஸோ கர்த்தருக்குரியவைகள் அப்படின்னு சொன்னால் அது நமக்குரியவைகள் இல்லை, நம்ம அதை போய் தொடக்கூடாது. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள். சரிங்களா? இப்போ அந்த பகுதியை திருப்பி வாசிக்க விரும்புகிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். சரிங்களா? இந்த முதல் பகுதியில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தமிழில் 5 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் திங்ஸ் பிலாங்ஸ் டு த லார்ட் அவர் காட் அப்படின்னு போட்டிருக்கு. 8 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ 8 வார்த்தைகள் அந்த பகுதியை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் 3 வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைவானவைகளுக்கு சத்தார், ஏலோஹிம், யெகோவா. முடிஞ்சு. மறைவானவைகள் தேவன், கர்த்தர், வேறு மற்ற எதுவுமே இல்லை. நம்முடைய உரியவைகள் இதெல்லாம் அதில் போடப்படலை, அதெல்லாம் நம்ம விளக்கத்துக்காக போடப்பட்டவைகள். அப்போ அந்த பகுதியை நான் வாசித்து அப்படி தியானித்து கொண்டு இருந்தேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் அப்படின்றத இதில் 3 வார்த்தைகளில் போட்டிருந்தது, சத்தார், ஏலோஹிம், யாவே அப்படின்னு. அப்புறம் அந்த சத்தார்ன்ற வார்த்தையை எடுத்து கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன். அதை பார்க்கும்படியாக ஏவப்பட்டேன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அதை பார்க்கும் பொழுது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மறைவானவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சீக்ரெட் திங்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு பொருளை குறிக்குது அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்போ இட்ஸ் அ நவுன். சீக்ரெட் திங்ஸ், மறைவானவைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த நாற்காலியெல்லாம் இங்கே இருக்குது, அவைகள் அப்படின்றோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொருள், அது ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும், நவுன் தான் நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சத்தார்ன்ற வேர்டை போய் பார்க்கும் பொழுது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் என்ன போட்டிருந்ததுன்னா, வேர்ப் அப்படின்னு போடுறது. இட்ஸ் அ வேர்ப், வினை சொல்லாக அதில் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அது எப்படி வினைச்சொல்லாக இருக்க முடியும்? மறைபொருள் அப்படின்றது எப்படி வினைச்சொல்லாக இருக்க முடியும்? சீக்ரெட் திங் எப்படி ஒரு வினைச்சொல்லாக இருக்க முடியும், ஒரு வேர்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன போட்டிருக்குன்னா, டு ஹைட், டு கன்சீல் அப்படின்னே போட்டிருக்கு. அப்படின்னா மறைக்கிறார்னே போட்டிருக்கு. அப்போ அந்த வசனத்தை எப்படி நம்ம சொல்லலாம்னா, தேவனாகிய கர்த்தர் மறைக்கிறார். மறைபொருள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியதுன்றதை விட தேவனாகிய கர்த்தர் மறைக்கிறார். இட் இஸ் a verb. அவர் he hides, he conceals, அதை ஒளித்து வைக்கிறார், அதை மறைக்கிறார் அப்படின்னு. அடுத்த பகுதி என்ன போட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி, வார்த்தைகளின்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் செய்யறதுக்கு அது நமக்கு என்றென்றைக்கும் உரியவைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அங்கே காலான்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டவைகள்ன்ற இடத்துல. அதுலேயும் போய் பார்த்தா அதுவும் ஒரு வினைச்சொல் தான், நவுன் தான். பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறார், டு ரிவீல், டு ரிமூவ், இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பதம் தான் டு அன்கவர், இதுதான் காலான்றதுல போட்டிருக்கு. அப்போ ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், அங்கே தேவனாகிய கர்த்தர் மறைக்கிறார். இந்த தோரால உள்ள, இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளின்படி பிள்ளைகள் செய்யும்படி அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா ஒன்று அவர் மறைக்கிறாரு, இன்னொன்று என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றை மறைக்கிறாரு, ஒன்றை வெளிப்படுத்துகிறாரு. கர்த்தரே ரெண்டையும் செய்கிறாரு. கர்த்தர் தான் மறைக்கிறாரு, கர்த்தர் தான் வெளிப்படுத்துகிறார். ஏதோ ஒன்று வெளிப்படுத்துகிறார். இதுதான் அதனுடைய சாராம்சம். பாருங்கள், நான் ரொம்ப நாளாக நான் இந்த கேப்ஷனை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வைக்கிறது உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, God is always in a state of revealing His secret.
இது நம்முடைய தேவனுடைய ஒரு குணாதிசயமே. அவர் தம்முடைய ரகசியங்களை மறைச்சு வைக்கிற தேவன் அல்ல, வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஸோ ரெவலேஷன்ஸ் இட் கீப்ஸ் ஆன் கம்மிங். அப்போ God is always in a state of revealing his secrets. அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் மறைச்சு வைக்கிறார் பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது என்ன பண்ணுவாராம், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவாராம். அவர் அப்போஸ்தலர் குருமார்களை மாத்திரமல்ல, எல்லாரையுமே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சத்தியத்திற்குள்ள சகல சத்தியத்திற்குள்ளும் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். ஆமென். 1 யோவான்ல 2:27 போட்டிருக்கு, அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும்னே போட்டிருக்கு, சகலத்தையும். அப்போ அவர் மறைச்சு வைக்கிறதுல என்ன இருக்கு? மறைச்சு வைக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒன்றை மறைச்சு வைக்கிறாரு, ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் பார்க்குறோமே. அப்போ எனக்கு அது ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அப்போ வாட் இஸ் தட்? அவர் எல்லாத்தையும் சொல்லணும்னு விரும்புகிறவர் அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 16:13 வாசிட்டு இருந்தேன். சத்தியாவி ஆகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறான்றதை வாசிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் சொன்னார், முந்தின வசனத்தை வாசிப்பாரு, தெரியும் ஏன் மறைக்கிறேன்றது தெரியும் அப்படின்ட்டு. அந்த முந்தின வசனத்தை போடுங்களேன். யோவான் 16:12. யோவான் 16:12 13 சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறாரு. 16:12 பாருங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது என்ன மாட்டீர்களா, தாங்க மாட்டீர்கள். அங்கே எப்படி போட்டிருக்கு அப்படிங்கன்னா, இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ ஹவ் yet many things to say. பாருங்க, 13வது அதிகாரத்திலிருந்து 13, 14, 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம் வரைக்கும் எல்லாமே ஒரு சாயந்தர வேளையிலே நடந்த சம்பவம். ஒரு சாயந்தர வேளையில் உட்காந்து ஆண்டவராக இயேசு போதிச்சுட்டு இருக்கிறார், தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். 13வது அதிகாரத்தில், 14வது அதிகாரத்தில், 15வது அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். 16வது அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் இந்த 12வது வசனம் வரும் பொழுது அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் நிறைய சொல்லிட்டேன், ஆனால் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். 1 2 இல்லை, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. அப்போ அவர் ஏன் மறைக்கிறாரு, ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் அவர் மறைக்கிறவர் அல்ல, நம்ம தாங்க மாட்டோம். ஆமென். அதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, அது வெரி வெரி வைட்டல். பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, பச்சிளம் குழந்தை இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன கொடுப்போம், பால் கொடுப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபை திறந்தா, ஃப்ரிட்ஜை திறந்தா அவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்குது, அவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்குது. இவ்வளவுலாம் நம்ம அதை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, இது நல்லா இருக்குமா, அதுவும் நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுப்போன்னு யாராவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் நக்கி பாரு அப்படின்னு சொல்லி காராச்சேவை கொஞ்சம் நக்கிறதுக்கும், குர்குரே சிப்ஸை நக்கிறதுக்கும் பச்சளம் பிள்ளைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணாது, செரிக்காது. அது அப்புறம் வாயில் போகும், வயிற்றால போகும், எல்லாமே அதுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம வீட்டில் பிறந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்களை நம்ம மறைப்போம், மறுப்போம், சில காரியங்களை நம்ம விலக்கி வைப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த குழந்தைக்கு அது அதனுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு, அதுக்கு பிரச்சனை. பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 103:7. சங்கீதம் 103:7 அதில் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார், வெளிப்படுத்துகிறார். இங்க தேவன் வெளிப்படுத்துகிறவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? He is not a partial God. அப்ப அவர் எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்றவர். இங்க என்ன பண்றாருன்னா, வெளிப்படுத்துறாரு. ஆனா ஒரு ஆளுக்கு வழியை வெளிப்படுத்துறாரு, இன்னொரு ஆளுக்கு கிரியைகளை வெளிப்படுத்துறாரு. அப்ப அது தப்பு இல்லை. அது எப்படி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்மலையில இருந்து தண்ணீர் வர்றத இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. கண்மலையிலேருந்து தண்ணீர் வர்றதெல்லாம் அவருடைய செய்கைகளை எல்லாம் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் கண்மலையில் தண்ணீரை எப்படி வரவழைக்கிறதுன்றது மோசைக்கு மாத்திரம் தான் தெரியுது. இவங்களுக்கு தண்ணி வேணும்னா மோசேட்ட தான் போய் கேட்குறாங்க. தேவன் வந்து மோசேட்ட மாத்திரம் தான் கண்மலையிலேருந்து எப்படி தண்ணியை கொண்டு வரதுன்றதை காமிக்கிறார், வெளிப்படுத்துறார். மோசே கண்மலையோட பேசுறாரு, கண்மலையை அடிக்கிறாரு, தண்ணி வருது.
பாருங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தோட பேசணும்னு அவருக்கு விருப்பம். அவர் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்துக்கோங்க. யாத்ராமம் 19 4வது வசனம் 5வது வசனம். யாத்ராமத்தில் 19வது அதிகாரம் 4:5 போட்டிருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட என்னுடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள், என்னுடைய சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க. என்ன வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம சொந்தக்காரனே நம்மளை விளக்குறான். அவர் சொல்றாரு, எங்கேயோ நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்மளே பரதேசி மாதிரி இருந்த நம்மளே சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் நீங்க வேறு பிரிக்கப்பட்டு என்னுடைய சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க ஆசாரிய ராஜ்யம் அப்படின்றார். நீங்க எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். இந்த ராஜ்யத்தில் ஒரே ஒரு பூசாரி கிடையாது, ஒரே ஒரு சாமியார் கிடையாது, ஒரே ஒரு குரு கிடையாது. எல்லாருமே நீங்க பிரீஸ்ட் அப்படின்றார். யூ ஆர் அ கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். நான் எல்லாத்தோடையும் பேசுவேன் அப்படின்றார். அதான் தேவனுடைய விருப்பம் பாருங்க. தேவன் மனுஷனை படைச்சதுக்கு நோக்கமே உறவுக்காக. அப்ப இந்த மனுஷனை அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆசாரியர்களா வைக்கிறார், ஆசாரிய ராஜ்யம்ன்றார். ஆனா எல்லாத்தோடையும் பேசணும்னு அவருக்கு விருப்பம். யாத்ராமம் 19 முடிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா சீனாய் மலையில் ஆண்டவர் இறங்கி வர்றாரு. அந்த பயங்கரமான காட்சியெல்லாம் பார்த்து அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இந்த ஜனங்கள் பயந்துட்டாங்க பாருங்க. இந்த ஜனங்கள் பயந்துட்டாங்க. விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். இவங்க விசுவாசிக்கிறதுக்குலாம் பயந்துட்டாங்க. பயந்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்ராமம் 20:19 சொல்கிறாங்க, தேவன் பேசதான் விருப்பம். ஆனால் பாருங்க, ஏன் பேசலன்றதுக்கு நான் சொல்றேன். ஏன் மோசேக்கு வழிகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிரியைகளை காண்பிச்சார்னா, யாத்ராமம் 20:19 போட்டிருக்கு, மோசேயை நோக்கி அவங்க சொல்றாங்க, கர்த்தரை கூட நோக்கி சொல்லல, மோசேயை நோக்கி சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசா திருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். பாருங்க, அந்த வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்றாங்க. they mean it. அவர் பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஹீப்ரூவில் போட்டிருக்கு மூத் அப்படின்னு. நம்ம ஊரில் சொல்லுவாங்களா மவுத் ஆயிட்டாருன்னு வாங்கல்ல, அதே வேர்டு தான் ஹீப்ரூவில், மூத் ஆயிட்டாரு. நாங்கள் நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் செத்து போயிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. இங்கே இவங்க சொல்கிறாங்க, நீர் எங்களோட பேச வேணாம், பேசுனா நாங்கள் என்ன. அந்த வார்த்தை தான் யோசிச்சுட்டு, வார்த்தைன்றது சாதாரணம் கிடையாது. எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க ஆண்டவர். நீ அது தெரியணும். அந்த வெளிப்படுத்திடலாம், வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸி தான். பட் இட் வில் நாட் பெனிஃபிட் யூ. சம்டைம்ஸ் தட் வில் நாட் பெனிஃபிட் யூ. சில வெளிப்பாடுகளை பெற்ற சில குடும்பங்கள் அழிஞ்சு போனதை பார்த்துருக்கிறேன். தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத காரியத்தை பிடிச்சி தேவையில்லாமல் போய் பாருங்க. இந்த ஏன்னா வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். பரிசுத்தாவியான ஒரு கொடுக்கணும். அவர் தான் மறைக்கிறவர், அவர் தான் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்துகிற வரைக்கும் காத்து அமர்ந்து இருக்கணும், அவர் தான் வெளிப்படுத்தணும். 2 கொரிந்தியர் 3:6 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, எழுத்து கொல்லுகிறது. ஏமேன். வார்த்தை சரியான முறையில் நீங்க கையாளலைன்னா என்ன போட்டிருக்குன்னா, வேர்ட் கில்ஸ். வேர்ட் கில்ஸ். ரொம்ப ஜாக்கிரதை பாருங்க. அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் ஏன் கர்த்தர் மறைக்கிறார், ஏன் எல்லா வெளிப்பாடுகளையும் நமக்கு கொடுக்க மாட்டேன்றார், ஏன் அவங்களுக்கு வெளிப்பாடு வருது, ஏன் நமக்கு வெளிப்பாடு வரல, புரிஞ்சுக்கணும். ஏமே சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். பாருங்க, அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை கொள்ளுகிறதா இருக்குது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சில காரியங்களை மறைக்கிறார். நான் தான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். God is always in the state of revealing his secret based on his will, based on his desire, based on the maturity of whoever he is dealing with. அவருடைய விருப்பத்தின்படி அவர் வெளிப்படுத்துகிறார், அவருடைய சித்தத்தின்படி அவர் வெளிப்படுத்துகிறார். யாரோட அவர் டீல் பண்றாரோ அந்த மனுஷனுடைய முதிர்ச்சி, அவருடைய பக்குவம், அவருடைய பருவம், அவருடைய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த மனுஷனோட பேசுறார். எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறதில்லை. இப்போ பாருங்க, நம்ம குடும்பத்தில் தாய் தகப்பன் இருப்போம். ஆனால் பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றதில்லை. ஏன்னா அது தேவையில்லை. அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவனுக்கு தெரியாமல் இருக்கலாமா? தெரியாமல் இருக்கக்கூடாத, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நீங்கள் எல்லாருமே அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால்
அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவமோ பக்குவமோ முதிர்ச்சியோ வளர்ச்சியோ இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் அதே பிள்ளைங்க வளர்ந்த பின்பு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லுவோம், ஒரு நிமிஷம் என் பிள்ளைகிட்ட கேட்டுட்டு என் பையன்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்? பையன் வளர்ந்துட்டான், இன்னைக்கு அவன் முதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அப்போ நம்ம காரியத்தை வெளிப்படுத்துகிறோம் பாருங்க. தட் இஸ் வெரி வைட்டல். ஒரு வசனத்தையும் காண்பிக்க விரும்புகிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். த சீக்ரெட் ஆஃப் த லார்ட்னே அதில் இருக்கு. கர்த்தருடைய ரகசியம், அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்குதா, அவர்களுக்கு அவர் தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். மறைக்க மாட்டாரா, வெளிப்படுத்துவார். சரிங்களா? எத்தனை பேர் அவருக்கு பயந்தவங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் தான் என்ன பண்றாருன்னா, அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். மறைக்க மாட்டார், வெளிப்படுத்துறார். ஏமே வெளிப்படுத்துறார். நல்லா கவனிங்க, அந்த கர்த்தருடைய ரகசியம்ன்ற இடத்துல அந்த ரகசியம்ன்ற வார்த்தையை ஹீப்ரூவில் பார்த்தேன். ஏன்னா அங்கே சத்தார்னு பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா சோடுன்னு ஒரு வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சோடுன்ற வார்த்தைக்கு பார்த்தா ஒரு ஆச்சரியமான ஒரு அர்த்தமாக இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் நான் பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, சமீபத்தில் இப்படிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். சோடுன்னு பார்க்கும்பொழுது பார்த்தா ரகசியம்னு இங்கே போட்டிருக்கு, அங்கே சீக்ரெட்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஆனால் சோடுன்னு ஹீப்ரூவில் பார்க்கும்பொழுது, ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பார்க்கும்பொழுது என்ன அர்த்தம் போட்டிருந்ததுன்னா, கவுன்சில், 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 அசம்பிளி, இந்த 3 வார்த்தை போட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சபை, ஒரு கூடுகை, ஒரு ஆலோசனை, 3 அர்த்தமும் போட்டிருக்கு. எனக்கு அது என்னன்னே புரியல, ஏன் அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் போட்டிருக்கு. அப்போ தான் நான் பார்த்தேன், என்ன ஆண்டவரே, அசம்பிளி ஒரு சபைன்றது மாதிரியும் வருது, அதே நேரத்தில் ஆலோசனை வருது. 3 அர்த்தம் போட்டிருக்கு, 3மே வித்தியாசமாக இருக்குது. கவுன்சில், கவுன்சில், அசம்பிளி அப்படின்னு போட்டிருக்கு சோடுன்ற வார்த்தைக்கு, கர்த்தருடைய ரகசியம், ரகசியத்துக்கு. அப்போ நான் அதை பார்க்கும் பொழுது அந்த அந்த ஆலோசனையை நம்ம ஒரு ரகசியமான ஆலோசனைன்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு அது புரியலன்னு உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரே இது எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு என்கிட்ட கேள்வி கேட்டார். அந்த கேள்வியவே நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவர் என்கிட்ட சொன்னார், ரகசியம்னா என்னன்னு கேட்டார். ரகசியம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த வசனத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் என்கிட்ட விளக்கி சொல்கிறதுக்காக கேட்டார், ரகசியம்னா என்னன்னு கேட்டார். நான் இப்போ உங்கள்கிட்டயே கேட்குறேன், ரகசியம்னா என்ன? 2 பேருக்குள்ள மாத்திரம் இருக்கிறது ரகசியம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அப்போ யாருக்கு தான் தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தான் தெரியும், எல்லாமே அவருக்கு தான் தெரியும். சரி, ரகசியம் சிம்பிளாக இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நீங்கள் சொன்னது ரைட்டு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்லார், இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது எனக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால், மற்ற யாருக்கும் தெரியலன்னா அது ரகசியம். ரகசியம்ன்றது ஏதோ ஒரு பயங்கர பெரிய ஒரு கிடைக்காத ஒன்று அப்படின்றது கிடையாது. அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் அது எனக்கு மாத்திரம் தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. நான் மாத்திரம் எனக்குள்ள வச்சிருந்தேன்னா அது எனக்குள்ள அடங்குன ரகசியம். ரகசியம்னு அவ்வளோதான். இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, கணவன் மனைவிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவார், மனைவி எல்லாம் அவங்களுக்குள்ள ரகசியம் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மெதுவாக சொல்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமும் அது ரகசியம் தானே? அப்போ ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இப்போ அந்த ரகசியத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு மாத்திரம் தெரிஞ்ச ரகசியம், மற்ற யாருக்குமே தெரியல. சரிங்களா? இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ரொம்ப இன்டிமேட்டாக பழகுற ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை 10 பேருக்கு யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு தெரியுது. இப்போ அது ரகசியமா? இல்லை. வேகமாக தலையாட்டுறாங்க, நீங்கள் தெரியல. 2 பேருக்கு தெரிஞ்சா ரகசியம், 10 பேருக்கு தெரிஞ்சா இல்லை. என்ன கால்குலேஷன்? அது லாஜிக்காக ஒத்து வருமா? நீங்களே சொல்லுங்கள். 2 பேருக்கு தெரிஞ்சா ரகசியமா, 10 பேருக்கு தெரிஞ்சா? ஒத்தாளுக்கு எனக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அது எனக்கு மாத்திரம் தெரிஞ்ச ரகசியம். 2 பேருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா அது 2 பேருக்குள்ள உள்ள ரகசியம். 10 பேருக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அது 10 பேருக்குள்ள உள்ள ரகசியம். ஏவேன் 10 பேருக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம், அது பேர் என்னது? 10 பேருக்கு தெரிஞ்சது. அது 10 பேர் தெரிஞ்சிட்டனால ரகசியம் இல்லை. இப்போ கர்த்தருடைய ரகசியம் அவர் என்ன பண்ணுறாருன்னா,
அவருக்கு பயந்தவர்களுக்கு, இப்ப நீங்க எல்லாம் பயந்தவங்க இருக்கிறீங்க, அவர் சொல்றாரு என்னுடைய பயந்தவர்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன்றாரு. இப்ப கர்த்தர், நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் அவருக்கு பயந்தவர்கள்னா, கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை, தமக்கு மாத்திரம் தெரிந்த அந்த விஷயத்தை உங்க எல்லாருக்கும் சொல்றாரு. ஸ்டில் இட் இஸ் a secret. அப்போ அது ரகசியம் தான். ஏன்னா அது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், வெளியில யாருக்கும் தெரியாது.